சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இந்தியா முழுவதும் கடந்த 7 ஆண்டுகளில் கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் 342 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் கடந்த 7 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 2024இல் மட்டும் 123 பேர் உயிரிழந்ததாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் 10 மாதங்களில் மட்டும் இதுவரை 116 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். நேற்று நடந்த ஸ்ரீகாகுளம் கோவில் கூட்ட நெரிசலும் கரூர் கூட்ட நெரிசலும் இதில் அடங்கும். கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறுதல், அவசர கால அமைப்புகளை ஏற்பாடு செய்யாதது போன்ற செயல்களே இத்தகைய சூழ்நிலைகளை உருவாக்குகிறது என்கிறது அந்த அறிக்கை. மேலும் ஒரு கூட்டத்திற்கு எவ்வளவு மக்கள் வருவார்கள் என்பதை குறைத்து மதிப்பிடுவதால் கூட்டத்தின் நடுவே குழப்பம் உண்டாகி அது கூட்ட நெரிசலாக மாறி உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30 பேர், பிப்ரவரி மாதம் மகா கும்பமேளா முடித்து சொந்த ஊர் செல்ல முற்பட்ட போது டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 18 பேர், மே மாதம் கோவாவில் உள்ள லராய் ஜாத்ரா கோவில் 2 லட்சம் பக்தர்கள் கூடிய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். RCB அணி கோப்பை வென்றதை கொண்டாட ஜூன் மாதம் ரசிகர்கள் குவிந்த போது 11 பேர், தேர்தல் பரப்புரைக்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்றபோது கரூரில் செப்டம்பர் மாதம் 41 பேர், நேற்றைய ஏகாதசிக்காக ஸ்ரீகாகுளத்தில் குவிந்த பக்தர்கள் 9 பேர் என உயிரிழந்துள்ளனர். இதுவரை 116 உயிர்கள் கூட்ட நெரிசலால் பறிபோய் உள்ளன என NCRBயின் அறிக்கை குறிப்பிடுகிறது.